திருச்செந்தூர்ல இந்த கோவில்ல ஒரு ஆளுக்கு 1000, ஒரு ஆளுக்கு 2000, 3000 வாங்கலாம்னு பல வருஷமா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் நானே அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன். கோயிலுக்கு போறவங்க எல்லாரும் வசதியாகவும் கிடையாது. ஒரு சிலர் கார்ல போவாங்க, ஒரு சிலர் பைக்கு போவாங்க, ஒரு சிலர் பஸ்ல போவாங்க, சில பேர் நடந்து போவாங்க. காசு இருக்கிறவங்க மட்டும் தான் கோயிலுக்கு போகணும், காசு இல்லாதவங்க ரோட்ல நிக்கணும் அப்படிங்கிற நிலைமைக்கு இன்னைக்கு கோயில நிர்வாகம் பண்றவங்க எல்லாம் அந்த நிலைமைக்கு ஆளாக்கிறாங்க. இவங்க பண்ற தப்பால நாளுக்கு நாள் இந்து கடவுள்கள் மேல ஒரு நம்பிக்கை பக்தர்களுக்கு பக்தி குறைஞ்சிக்கிட்டு வருது. இவங்க பண்றதால கடவுள் மேல நம்பிக்கை குறைஞ்சிருது. ஏன்னா கடவுளுக்கு முன்னாடி நின்று இப்படி காசு வாங்குறோம் நல்லா தான் இருக்கான் அப்படிங்கிற அப்ப கடவுள் இருக்கா இல்லையான்னு ஜனங்கள் மத்தியில் ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அப்படியும் இருந்தாலும் திருவண்ணாமலை கிரிவலம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு கோடிக்கணக்கான பேர் கிரிவலம் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த கிரிவலம் போறதுக்கு யாரும் காசு வாங்குறது இல்ல. கிரிவலத்துக்கு மட்டும் யாராவது ஸ்பெஷல் தரிசனத்துக்கு இந்த ரோடு ஸ்பெஷல் தரிசனம் இல்லாதவங்களுக்கு காட்டு வழி பாதை அப்படின்னு சொன்னா இன்னும் இவ்வளவு பேர் கிரிவலத்துக்கு போயே இருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கோயில் இன்னைக்கும் காசு வாங்கிட்டு தான் இருக்காங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் திருச்செந்தூர்ல எப்படி ஆக்ஷன் எடுத்தாரோ அதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற கோயில்கள்ல காசே வாங்காம ஜனங்களை அனுமதிச்சாங்கன்னா இன்னும் இந்து கடவுள் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. என்ன மாதிரி இந்து கடவுள் மேல ஒரு நம்பிக்கை மக்களுக்கு குறையாம இருக்கும். அதான் என்னோட வேண்டுகோள்.